ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வேலையாக நான் வெளியே வந்திருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணுன்றக்காக ஒரு கோயிலுக்கு வந்திருந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் ரொம்ப பசியில் ஏங்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமாதாவுக்கு ஓவர் பசின்னு நினைக்கிறேன். ஆனால் கோமாதாவுக்கு வீட்டில் சாப்பாடு கிடைக்கும். நம்ம வந்து குரங்கிலிருந்து மனிதன் பிறப்பான்னு சொல்லுவாங்க. அந்த குரங்குக்கே சாப்பாடு இல்லைங்கும் போது நம்ம குரங்கு ஃபஸ்ட்டு கொடுத்தான்றக்காக நான் வீட்டிலேருந்து எட்டு வந்த சாப்பாடை நம்ம கார்லேருந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு வந்து கோமாதா ஒரே தடையாக நிற்கிறாங்க. லாஸ்ட்டில் கோமாதாவுக்கும் கொஞ்சம் கொடுத்தாச்சு, வேறு இது இல்லாமல் வழி இல்லாமல். ஏன்னா மெயின் வந்து இப்போதைக்கு நம்ம மக்கி சார் கொடுத்தாகணும் அப்படின்றக்காக கொஞ்சம் துடியோடு துடிச்சு கொடுத்துட்டே இருந்தேன். அவன் வந்து டின் பாக்ஸை கொடுங்கண்ணா, அதனால் கொடுக்க மாட்டேன்ட்டேன். அதனால் கோவத்தில் வந்து ஓடிட்டான். அதுக்குள்ளே நம்ம கோமா தான் வந்து வரட்டி விட்டாங்க. திருப்பி மறுபடியும் நான் கொடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஓடிட்டே இருக்கேன். லாஸ்ட்டில் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து கொடுத்தேன். மேலே ஏறுறவனுக்குலாம் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், வாங்கவே மாட்டேங்கன்னு கிறுக்கு பயலவே. திருப்பி பார்த்தீங்கன்னா அவன் சாப்பிட்டு போட்டு அந்த ஸ்வீட் பாக்ஸ்லேயே சாப்பாடு தட்டி கொடுத்துட்டே வாங்கிட்டு போயிட்டான். லாஸ்ட்டில் கோமாதாவையும் அப்படி தடை விட்டு வந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மகிழ்ச்சியோடு திரும்புகிறேன்.